ஃப்ரெண்ட்ஸ், சுகாஸ் குட்டி வந்து பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாளே ஊருக்கு போனதுனால நாங்கள் வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. இது வந்து சுகாஸ் குட்டிக்கு ஒரு அத்தை கொடுத்தது, என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க வந்து நேம் சொல்ல வேண்டான்னு வேற சொல்லிட்டாங்க வீடியோவில், இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து என்ன கிஃப்ட் இருக்குது நாங்கள் பிரிக்கவே இல்லை. சுகாஸ் குட்டி ஊருக்கு போனது தெரியாமல் அந்த அன்னைக்கு ஈவினிங் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சரி சுகாஸ் குட்டி வந்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும்னு சொன்னதுனால அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி அவங்க ஒரே நாளில் ஊருக்கு வந்தாச்சுங்க. இந்த ட்ராயிங் புக் பார்த்திங்கன்னா நான் கிஃப்டாக கொடுத்தேன். முதல்ல சொல்லியிருந்தேன் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு சார்ட்லேயும் வரைஞ்சி அது அங்கங்கே விழுந்து தொலைஞ்சிருது. அதனால் இந்த மாதிரி புக்கில் வரைஞ்சி வச்சு அப்படியே ஞாபகத்தமாக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக ட்ராயிங் புக் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு இதில் வந்து நீ அந்த கார்ட்டூன் பொம்மைகளை மட்டும் வரையக்கூடாது, உருப்படியானது வரையணும், சரியா? கார்ட்டூன் பொம்மைகளை வரையா தயவு செஞ்சு. அப்புறமா இந்த பென்சில், கலர் பென்சில் வாங்கினேன். இது எவ்வளோ சுகாஸ்? 28 கலர் இருக்கும். இது 195 ரூபாயோ என்னமோ, 200 ரூபா வந்துச்சு. அந்த புக்கு ஒரு 60 ரூபா. இது வந்து பத்திரமா வச்சுக்கு சுகாஸ், சும்மா சீசி வேஸ்ட் பண்ணிடாது, சரியா? வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் பாக்ஸோட காசு போனாலும் பரவாயில்லன்னு வாங்கி கொடுத்தேன். அட்டையில் வாங்கி கொடுத்து தொலைச்சிருவீங்க தான் பாக்ஸில் வாங்கி கொடுத்துருக்குறேன். வரைஞ்சிட்டு பத்திரமா பீரோலேயே வச்சிடணும். இப்போ ஆராதனா குட்டி இருந்திருந்தா அழுதுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கலர் பென்சில் வாங்கி கொடுத்துருப்பேன், சிம்பிளாவது. சரி அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா ஆல்ரெடி க்ரையான்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் வாங்கலை. சரி நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அத்தை உனக்கு கொடுத்த கிஃப்ட்டை பிரிக்கலாமா? பிரிச்சுடுங்க. அவங்க ஆசையாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா சுகாஸ் வந்து எப்பவுமே இந்த கிஃப்ட் பிரிக்கணும்னா அவ்வளோ ஒரு அவசரம். ஏன் சுகாஸ்? நான் வேற கிஃப்ட் பேப்பர் ஒட்டாமையே கொடுத்துட்டேன் சுகாஸ்க்கு. என்ன கிஃப்டாக இருந்தால் உனக்கு பிடிக்கும்? எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவியா? எது கொடுத்தாலும் சந்தோஷப்படும். கண்டுபிடிச்சியா? வாவ், ஆராதனாக்கு பாரு அழகா இருக்குது. பர்த்டே பாய்க்கு மட்டும் இல்லாம ஆராதனா குட்டி பொக்குன்னு போயிருந்துட்டு ஆராதனா குட்டிக்கும் சேர்ந்துல வாங்கியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அழகா இருக்குதுப்பா மயில் டாலர். எங்க குடு குடு குடு, இரு தலையோட பழக்குது கட்டி தம்பு. இது சூப்பரா இருக்குது சுகாஸ், மீன் டாலரு செம்மையா இருக்குதுல்ல. இதுதான் உனக்கு. சரி ரொம்ப சூப்பரா இருக்குது சுகாஸ், மீன் டாலர் அழகா இருக்குது. எனக்கு எப்பவுமே இந்த கோல்டுல மீன் டாலர் எடுக்கணும்னு ஆசை, ஆனா எடுத்ததில்ல. அவங்க வரும் கரெக்டா எனக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது. உனக்கு பிடிக்குமா? கோல்டுல இது மாதிரி எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஆமா வளையும், தண்ணியில போகுதுல்ல அது மாதிரி மிதந்து போகுதுங்கிறியா? இரு கழுத்துல போடலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குது சுகாஸ், அழகா இருக்குது மீன் டாலர். அத்தை தேங்க்ஸ், மாமா தேங்க்ஸ்ன்னு சொல்லு. அத்தை தேங்க்ஸ், மாமா தேங்க்ஸ். ரெண்டு பேருக்கும் நன்றி. ரெண்டு பேருக்கும் நன்றி. நம்மளும் வாங்கி கொடுக்கலாம். இங்கே வருங்க, அழகா இருக்குது வாத்து டாலர். சூப்பராக இருக்கு. ஆராதனா குட்டி பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க வாரு, நீ உனக்கு பர்த்டேன்னு உனக்கு மட்டும் வாங்காம ஆராதனா குட்டி பொக்குன்னு போயிருன்னு சொல்லிட்டு ஆராதனா குட்டிக்கும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. யார் இப்படி வாங்கி தருவாங்க? ட்ரெஸ் எடுத்தாலும் அப்படித்தான், 2 பேர்த்துக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆயா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்குது. ஆயா வந்தால் காட்டலாம். எதிர்பார்க்கல, எனக்கு டாலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. மீன் டாலர் நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க சுகாஸ் குட்டிக்கு. நல்லா இருக்குது சுகாஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, பர்த்டே எப்படி சூப்பராக போச்சு அந்த பர்த்டே. சுகாஸ் தான் எப்போவுமே என்கிட்ட நீ எப்போவுமே கிஃப்டே வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கு. நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஏன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, கேக் வாங்குறது, கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து செலவாகிடுமா, அதனால் காசு இருக்காது கையில். அப்படியே வாங்கி கொடுத்தாலும் வேஸ்ட் ஆயிருன்ட்டு வாங்க மாட்டேன். இந்த டைம் இவங்க கிஃப்ட் கொடுத்தது சுகாஸ்க்கு ஒரே அலாதி பிரியம். சொன்னதுலேருந்து எப்போ போய் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணியாச்சு ஒரு வழியாக. நல்லா இருக்குதா? பிடிச்சிக்குதா? எப்படி இருக்குதுன்னு சொல்லு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உனக்கு பேப்பர் ஒட்டி கொடுக்குறாங்க.
அப்படித்தானே? நான் கொடுத்ததே இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் ஒட்டி. வாங்கி தருவேன் பிடிச்சதெல்லாம், ஆனால் கிஃப்ட் பேப்பர் ஒட்டி தந்ததே இல்லை. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். சுகாஸ்க்கு இந்த பர்த்டே ஸ்பெஷல், 10th பர்த்டே ஸ்பெஷல். ஹாப்பியா? எவ்வளவு? நிறைய. கிஃப்ட் எப்படி இருக்குது சுகாஸ் கழுத்தில் வரு? சூப்பராக இருக்குது. வேறு மீன் டாலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இது இது ரொம்ப நல்லதுங்கிறாங்கல்ல. மீன் டாலர் சூப்பராக இருக்குது. அப்புறம் சரி சுகாஸுக்கு தான் பெற்று, சுகாஸுக்கு மட்டும் வாங்கினா சுகாஸ் பொக்குன்னு போயின்னு சொல்லிட்டு ஆராதனா தங்கத்துக்கு வாங்கன்னு அப்படி ஒரு அன்பா 2 குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இந்த மாதிரி ஒரு அன்பான் நல்ல உள்ளம் கிடைச்சதுக்கு நாங்க தான் சுகாஸுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சுகாஸ் இப்படி யாருன்னு நான் சந்தை போயிட்டு இப்பதான் வரேங்க. எதுக்காக ஒடியாந்து ஐயா அங்கே வாரு மீன் டாலர் எனக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்ட்டு அத்தனை அழகா அந்த அவங்க பேர சொல்லி சொல்றா. அப்படி அவங்க வேற பேர சொல்லக்கூடாதுங்கிறாங்க வீடியோவில். அத்தையும் சொல்லணும். அப்புறம் என்னங்குது, எனக்கு யாருமே இப்படி கொடுத்தது இல்லையில, இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எது கொடுத்துருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கு அப்படிங்குது. இதுக்குள்ளையா ஆராதனா குட்டிக்கு, ஆராதனா குட்டிக்கு டாலர் பாரு. அட்டே சாமிங்க வாரு டாலரு வாத்து செமையா இருக்குது. இங்க வந்துரு, இங்க வா. அன்னப்பறவை தானே? அன்னப்பறவைடா தாங்க, வாத்து இல்ல. அன்னப்பறவை மயில ஒரு அன்பா நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வேற வாய் வச்சுக்காம நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கோன்ட்டேன். அதுக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டுக்கிறாங்களாமா. நான் ஒரு சரி நாமளும் செய்வோங்கிறக்கா நான் அப்படி சொல்லிட்டேன். அன்பா நான் வாங்கி கொடுத்துக்கிறேன், நீங்க சும்மா நாங்களும் செய்யோன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களா? நாங்க மட்டும் அன்பு இல்லாம வாங்கி கொடுக்கறோமா? இல்ல நாம அவங்க அப்படி இப்ப வருத்தப்படுறாங்க. வாங்கினதுக்காக வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாதுல, அதுக்கு சொல்றேன் அப்படி. அதனால அவங்களுக்கு நன்றி. அந்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருச்சாமி. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் அம்மா வாங்கி கொடுத்துருக்குச்சு. இது என்ன டிராயிங் புக்கா? ஆமா, டிராயிங் புக் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் உனக்கு பிறந்த நாளுக்கு வாங்கி தரேன், வாங்கி தரேன். வீடியோ எடுத்து பேப்பர்ல பண்ண அங்க இங்கேயும் விழுந்து கிடக்குதுல்ல சாமி. அது அப்படியே வேணாதாங்க, இவ்வளவு கலர் பென்சில் அம்மா வாங்கி கொடுத்துருக்குது. அப்படியே போட்டு வை, தொலைஞ்சிரும்ட்டு தான் சாமி. தொலைஞ்சிருமாதாங்க, பத்திரமா வச்சுக்கோணும். 26 கலர் பென்சில். சரி சரி பத்திரமா மூடி. இது முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்க, இனிமே பாக்ஸ்ல வாங்க தேவையில்லை, அட்டையிலேயே வாங்கி இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். மூடி வச்சிரு, மூடி வச்சிரு. உருப்படியான டிராயிங் மட்டும் தான் வரையான்னு திரும்ப சொல்ல மாட்டேன். நாம எப்போதும் வச்சுக்கிற மாதிரி அழகானதா வரைஞ்ச போது. சுகாஸ் இயற்கை காட்சி, மிருகங்கள் படம், பறவைகள் படம் வரைஞ்சிட்டு இருக்க கூடாது அடிக்கடி. இல்ல அத கூட வரையறதுல கார்ட்டூன் பொம்மை தான் வரைஞ்சிட்டே இருக்குது. நரோட்டா நிறைய டைம் வரையுது. அதை பொழுதுக்கு நரோட்டா வரையுது. ஜீவமித்ரன் நீயும் வர காலையில. சரி நீ ஒரு பக்கம், சுகாஸ் குட்டி ஒரு பக்கம். நரோட்டாவும் பொழுதுக்கு வரைய வேண்டாம். ஜீவமித்ரனுக்கும் கூட. ஜீவமித்ரன் நல்லா வரைவேன். பொக்குன்னு போயிடுவா, தம்பிக்கும் கொடுக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹாப்பி லைஃப்ல இப்படி யாரு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி சுகாஸ் குட்டிக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, ஆராதனா குட்டி பொக்குன்னு கொடுத்தா பத்தான்னு எவ்வளவு ஒரு மூளை வேலை செஞ்சிருக்கு. நம்மளுக்கு கூட இந்த மூளை எட்டி இருக்காது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க, நன்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க, ஃபேமிலிக்குள்ள ஒன்னு ஆயிட்டாங்க. எங்க ஃபேமிலியே தானுங்க அவங்க, என்னுடைய மகளுங்க அவங்க. அப்படி ஒரு அன்பு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் gift பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மீன் சின்னம் போட்டது சூப்பரா இருக்குதான்னு பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? 36 பேஜ் இருக்கு. 36 பேஜ். ஓகே, ஒரு பேஜுக்கு ஒரு டிராயிங் தான் வரையோன்ட்டு இல்ல, அது ஸ்பேஸ் இருக்கு, சின்ன சின்னதா கூட வரையலாம். பெருசா இருந்தா மட்டும் ஒன்னு வரையலாம். ஓகே, பாய் சொல்லிடு. பாய், குட் நைட். வணக்கம் வணக்கம்.